அவரு ஒரு செட்டப் ஆஃப் லிரிக் ரைட்டர் வச்சுருக்காரு. இந்த பாட்டு இவருக்கு கொடுத்துடலாம், இந்த பாட்டு இவருக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நாமுத்துக்குமார்ட்ட போயிட்டோம். அவரு அவரு நல்லா எழுதினாரு. சூப்பரா எழுதி குடுத்தாரு. ஆனா, எனக்கு வெளிய வந்துட்டு எனக்கு அந்த லிரிக் ஒர்க் ஆகல. ஏன்னா, நான் படம் பார்த்துட்டேன். சுத்தமா அந்த லிரிக்ஸ் சேராதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. நான் அவர்ட்ட சொன்னேன், "சார் இது ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு ஒரே ஆளு வைரமுத்து சார் தான் கரெக்ட்டா இருப்பாரு" அப்படின்னேன். அவர் ஃபர்ஸ்ட் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஓகே. ஸோ நான் புது மியூசிக் டைரக்டர்லாம் நான் எழுதுறதில்ல. நிப்பாட்டியாச்சு இப்போ வந்துட்டு. ஒன்லி பெரிய படம், பெரிய மியூசிக் டைரக்டர் மட்டும் தான் எழுதுறேன் அப்படின்ட்டாரு. ஓகே. ஸோ அவர்ட்ட 1 மாசமா அவர் பிஏவை ஃபாலோ பண்ணி, எனக்காக ஒரு வாட்டி இந்த டியூனை கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா, நீங்க எழுதி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் டியூன்லாம் கேட்டு, அதுக்கப்புறம் ஓகே ஆகி, அதுக்கப்புறம் அவரு ஒரு டைம் எடுத்து, அவரும் ஒரு வாட்டி வந்து படம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தான் எழுதி குடுத்தாரு. ஸோ எழுதிட்டு ஒரு வாரம் கழிச்சு என்னையும் டைரக்டரும் கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு வேறு பயம். ஏன்னா, ஒரு ரைட்டர் எழுதி நான் வேணான்னு சொல்லிட்டு, இப்போ வைரமுத்து சார்ட்ட கூட்டு போகிறேன். இவர் நல்லா எழுதலைன்னா எனக்கு தான் திட்டு விழும் அப்படின்னு பயந்து பயந்து போகிறோம் நானும் அவர் சீனு சார் வந்துட்டு.